ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை பதவி நீக்கம் செய்வது அல்லது அவதூறமாக பேசுவது ஜனநாயகத்தை சீர்குலைக்க வழி வகுக்கலாம். 2024 ஆண்டில் இந்த வருடத்தில் தேர்தலில் வெற்றி பெற்ற பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் எடுக்கும் எந்த முடிவும் பெரும்பான்மையினரை திருப்திப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் தேர்தல் என்பதே பெரும்பான்மைக்கான தேர்வு அல்லவா? வாங்க வீடியோக்குள் போகலாம். Welcome to my Divine Energy channel. I'm Jessica. Deportation ஆங்கிலத்தில் சொல்லும் ஒரு வார்த்தை. சட்டவிரோத குடியேற்ற வாசிகளை நாட்டை விட்டு வெளியேற்றுதல் முடிவிற்கு முன்னுரிமை அளிக்கும் முடிவு செய்வதால் ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொள்கையின் மூலம் விளைவாக கணிசமான விளைவுகள் அல்லது சமூக பதட்டங்களை ஏற்படுத்தலாம். இந்த நாட்டில் சட்டவிரோதமான குடியேறிய மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் மன உளைச்சலில் ஆளாயிருக்கலாம். பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு சுயமாக உருவாக்கப்பட்ட மனிதன், வெற்றி மட்டும் நம்பக்கூடியவர், எந்த எல்லைக்கும் அதாவது தன் உயிரை மேலாக வெற்றியை பெரிதும் நேசிப்பவர், பணம் பத்தும் செய்யும் என்று நம்பக்கூடியவர். இறுதியில் அவருடைய முயற்சியும் மன உறுதியும் அங்கீகரிக்கப்பட்டது. நாட்டில் உள்ள ஆவணமற்ற குடியேறியவர்கள் மற்றும் நடுத்தர மக்கள் பொறுமையாக ஜனாதிபதி ட்ரம்ப் எடுக்கும் முடிவுகளை நடைபெறும் வரை அமைதியாக காத்திருப்பது நல்லது. இன்னும் 4 வருடங்கள் பொறுமை தேவை மற்றும் அவர் தனது ஜனாதிபதி பதவியை வெற்றிகரமாக முடிக்க முடியுமா என்பது யாருக்குமே தெரியாது. எதுவும் நடக்கலாம் அல்லவா? பிரசிடென்ட் ட்ரம்ப் கருணையுடன் சமநிலைப்படுத்த வேண்டும் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட அணுகுமுறையே கவனத்துடன் செயல்படுவார் என்று எதிர்பார்ப்பது நம் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. குடியேற்றவாசிகள் ஆவணமற்ற நபர்களுக்கான உதவி என்ற பெயரால் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கலாம். ஆனால் எங்கே தங்களுக்கும் சட்ட சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்ற கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த தருணத்தில் சட்டப்பூர்வ குடியேற்றவாசிகளுக்கு பாதுகாப்பை வழங்கும் அதே வேளையில் ஆவணமற்ற தனி நபர்களின் நிலையை குறிப்பிடும் விரிவான சீர்திருத்தத்தின் தேவை இருக்க வேண்டும். குடியுரிமைக்கான பாதைகள், பாகுபாட்டிற்கு எதிரான பாதுகாப்பு, சிறந்த புரிதலை மேம்படுத்த வேண்டும் என்று எல்லோருடையும் எதிர்பார்ப்பும் மற்றும் வேண்டுகோளும் கூட. மதம் பிளவுபட்டிருக்கலாம், ஆனால் மனிதர்களை பிளவுபடுத்தாமல், தோளின் நிறத்தை மதிப்பிடாமல் தோழனாக அவர்களை கருதி மனிதாபிமானம் உள்ளவர்களாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரசிடென்ட் ட்ரம்ப் எதையும் உணர்வுடன் செயல்படுவார் என்று நம்பி நாம் விடைபெறுவோம். மீண்டும் இணைந்திருப்போம். Thank you for watching this video. Please like and subscribe for more amazing videos for you guys to watch and enjoy. Signing off, Jessica. Bye.